ஓகே, எலமெண்ட்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க பீரியாடிக் டேபிளில் நம்ம பார்த்தோம். தென் நேச்சர் ஆஃப் த எலமெண்ட்ஸ் பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல், நான் மெட்டல் அண்ட் மெட்டலாய்ட்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு ஷார்ட்டாக நம்ம இங்கே பார்த்துக்கலாம். மெட்டல்ஸ் அப்படின்னா என்ன? ஆர் டைப்பிக்கலி ஹார்ட், ஷைனியாக இருக்கணும். தென் மேலியபிள் அப்படின்னா என்னது? ஷீட்ஸ் மாதிரி, தகடு மாதிரி நம்ம செஞ்சுக்கிறோம். தென் ஃபியூசிபிள், உருகுக்கு தன்மை கொண்டது. தென் டக்டைல் அப்படின்னா என்னது? கம்பி மாதிரி ட்ரான் இன்டு வயர் வித் குட் எலக்ட்ரிக்கல் அண்டு தெர்மல் கண்டக்டிவிட்டி. அதாவது மெட்டல்ஸோட கேரக்டரே உனக்கு இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஹீட்டு அண்டு எலக்ட்ரிக்கல் ஃபுல்லாகவே கண்டக்ட் பண்ணணும். எக்ஸப்ட் மெர்க்குரி தவிர மீதி இருக்க எல்லா மெட்டலுமே சாலிட் தான் ரூம் டெம்பரேச்சரில். ஓகேவா? மெட்டல்ஸ் ஆக்குப்பை லார்ஜர் ஏரியா இந்த பீரியாடிக் டேபிள். ஸோ மெட்டல்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரியாடிக் டேபிளில் அதிகமான அளவு இருக்குது. ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னது? அல்கலி மெட்டல்ஸ், அதாவது லித்தியம் டு ஃப்ரான்சியம். அல்கலி ஃபஸ்ட் குரூப் பார்த்தோம் இல்லைம்மா, டாப் டு பாட்டம். லித்தியத்துலேருந்து லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம், இது எல்லாமே அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னா பெரிலியம் டு ரேடியம் வரைக்கும் இருக்கிறது அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம். குரூப் 3லேருந்து 12, அதாவது டி பிளாக் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல்ஸ் தான். பி பிளாக்ல அலுமினியம், கேலியம், இண்டியம், தென் தாலியம், அடுத்தது டின்னு, லெட்டு, பிஸ்மத், இது எல்லாமே மெட்டல்ஸ். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு நான் மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அன் எலமெண்ட் தட் டஸ் நாட் ஹாவ் த கேரக்டர். அதாவது மெட்டல்ஸ்க்கு இருக்க மாதிரி ஹார்டாக இருக்காது, ஷைனியாக இருக்காது, அதை மேலியபிளாக பண்ண முடியாது, டக்டைலாகவும் பண்ண முடியாது. ஸோ மெட்டல்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது நான் மெட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மெட்டல்ஸோட கேரக்டர் எது இல்லையோ அது எல்லாமே நான் மெட்டல். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஆல் நான் மெட்டல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் பி பிளாக் ஒன்லி. நான் மெட்டல்ஸ் எல்லாமே பி பிளாக்ல மட்டும்தான் இருக்குது. கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர், செலீனியம், ஹாலஜன், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் அண்ட் இனர்ட் கேசஸ். திஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள் ஃபார் நான் மெட்டல்ஸ். ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தோம்னா எலமெண்ட் விச் ஹேவ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போத் மெட்டல் அண்ட் நான் மெட்டல். மெட்டலோட கேரக்டரும் இருந்து நான் மெட்டலோட கேரக்டரும் இருக்குது அப்படின்னா அதை நம்ம மெட்டலாய்டுன்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா போரான், ஆர்சனிக். ஸோ இந்த போரான், ஆர்சனிக்கை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அதாவது எலமெண்ட்ஸை 3ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். என்னென்னது? மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்ட்ஸ். ஸோ மெட்டல்ஸ் நம்ம பீரியாடிக் டேபிளில் இதை பார்த்துடலாமாம்மா? ஓகே, இந்த பீரியாடிக் டேபிளில் பாருங்கள், இந்த அல்கலி அண்டு அல்கலைன் எர்த்து, அல்கலி இந்த குரூப் ஃபுல்லாகவே. ஓகேவா? அல்கலி இது ரெண்டு குரூப்புமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல்ஸ் தான் உனக்கு. அதே போல் இந்த டி பிளாக் ஃபுல்லாக அந்த எல்லோ கலரில் இருக்க பாருங்கள், இது ஃபுல்லாகவும் மெட்டல்ஸ் தான். தென் அதே மாதிரி பி பிளாக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம், கேலியம், தென் அடுத்தது என்ன சொன்னாங்க? தாலியம், இண்டியம், பிஸ்மத், இது எல்லாமே வந்து உனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே உனக்கு மெட்டல்ஸ் தான். நான் மெட்டல்ஸ் அப்படின்னா நான் மெட்டல் ஃபுல்லாகவே வந்து பி பிளாக், இந்த வயலட் கலர் பாட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் மெட்டல்ஸ். இந்த கார்பன், நைட்ரஜன், தென் பாஸ்பரஸ், சல்ஃபர், இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லலாம்? நான் மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மெட்டலாய்டு அப்படின்னா என்னது? இட் ஹேவிங் போத் மெட்டல் அண்ட் நான் மெட்டல் கேரக்டர். எக்ஸாம்பிள் உனக்கு கொடுத்துருக்காங்க போரான் அண்டு ஆர்சனிக். இங்கே உனக்கு ஆர்சனிக் கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த ஆர்சனிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஃபார் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிலிக்கான், ஜெர்மானியம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அலாய்ஸ். ஸோ அலாய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூரிங் 3500 BC பிஃபோர் கிறிஸ்ட் people used an alloy named bronze. அதாவது பிஃபோர் 3500 வருஷத்துக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலாய்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன அலாய்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். த ஐடியா ஆஃப் மேக்கிங் அன் அலாய் வாஸ் குவைட் ஓல்டு. ஸோ அப்போ அலாய் உருவாக்குறது அப்படின்றது ரொம்ப பழமையான விஷயந்தான். த மெஜாரிட்டி ஆஃப் த மெட்டாலிக் சப்ஸ்டன்ஸ் யூஸ்டு டுடே ஆர் அலாய்ஸ். நம்ம மெட்டல்ஸாகவே யூஸ் பண்ணுறது இல்லை. என்ன ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுறோம்? அலாய்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ அலாய்ஸ்னால் என்ன?
Alloys are the mixture of two or more metals are formed by mixing molten metals thoroughly. அதாவது ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மெட்டலை எடுத்து நல்லா அதை ஹீட் பண்ணி மோல்டன் ஸ்டேஜ், அதாவது உருகிய நிலையில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் உருவாக்குறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அலாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரேர்லி நான் மெட்டல்ஸ் ஆர் ஆல்சோ மிக்ஸ்டு வித் மெட்டல்ஸ் டு ப்ரொடியூஸ் அலாய்ஸ். நான் மெட்டல்ஸும் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு மெட்டல் இன்னொரு நான் மெட்டல் கூட மிக்ஸ் பண்ணி கூட நம்ம இதை என்ன பண்ணலாம், அலாய்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். Okay, it is generally found that alloy produces a metallic substance that has more powerful properties than original pure metal from which it is made. ஏன் நம்ம அலாய் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற அலாய் வந்து ஒரிஜினலாக இருக்க மெட்டலை விட என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து உனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இல்லாமல் என்ன ஸ்ட்ராங்கு, தென் அது இல்லாமல் நிறைய என்ன சொல்கிறது, இது துரு பிடிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் வந்து அதில் உனக்கு இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அலாய்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், த அலாய் பிரேஸ் இஸ் மேட் ஃப்ரம் காப்பர் அண்ட் ஜிங்க். இந்த பிரேஸ் அப்படின்ற அலாய் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் ஜிங்க் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இந்த அலாயை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, இந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் அலாய்ஸ், இந்த அலாய்ஸோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அலாய்ஸ் do not get corroded or get corroded to very less extent. அதாவது இந்த கொரோஷன், துரு பிடிக்காது அலாய்ஸ்னால். அலாய்ஸ் அப்படின்னா தமிழில் உலோக கலவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உலோகத்தை ஒன்றா கலந்து உருவாக்குற அந்த கலவை துருவே பிடிக்காது. அப்படியே பிடிச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 லெஸ் எக்ஸ்டென்ட் தான். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் பாயிண்ட் உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தே ஆர் ஹார்டர் அண்ட் ஸ்ட்ராங்கர் தென் பியூர் மெட்டல். பியூராக இருக்கிற மெட்டலை விட அலாய் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு இஸ் மிக்ஸ்டு வித் காப்பர் அண்ட் இட் இஸ் ஹார்டர் தென் பியூர் கோல்டு. இப்போ நம்ம தங்கம்லாம் வந்து ஜுவல்ஸு சைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பியூர் கோல்டு கிடையாது, கொஞ்சம் காப்பர் அதில் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பியூராக இருக்க கோல்டை விட உனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். தென் அடுத்தது, தே ஹாவ் லெஸ் கண்டக்டன்ஸ் தென் பியூர் மெட்டல். காப்பர் இஸ் தி குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, வேர் ஆஸ் பிரேஸ் அண்ட் ப்ரான்ஸ் ஆர் நாட் குட் கண்டக்டர்ஸ். அதாவது ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அலாய்ஸ் வந்து அந்தளவுக்கு கண்டக்ட் பண்ணாது. எக்ஸாம்பிளுக்கு காப்பர் வந்து ஒயரெல்லாம் செய்யவே யூஸ் பண்ணுறோம், பிகாஸ் இட் இஸ் ஏ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஆனால் அதுலேருந்து செய்கிற அந்த அலாய்ஸ், பிரேஸ், ப்ரான்ஸுமே பேட் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன் மைனாக கொடுத்துருக்காங்க, சம் அலாய்ஸ் ஹாவ் லோயர் மெல்டிங் பாயிண்ட் தென் பியூர் மெட்டல்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அலாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூர் மெட்டலாக இருக்கிறத விடவும் மெல்டிங் பாயிண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், மெல்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள், சால்டர் இஸ் அன் அலாய் ஆஃப் லெட் அண்ட் டின். சால்டர் அப்படின்ற அலாய் வந்து பார்த்திங்கன்னா லெட்டு டின்னை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அலாய். அந்த லெட்டு டின்னை விடவும் அதனோட மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப லோயராக இருக்குது. தென் லாஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வென் மெட்டல் இஸ் அலாய்டு வித் மெர்குரி இட் இஸ் கால்ட் அமால்கம். இப்போ லிக்விட் மெட்டல் அப்படின்னு பார்த்தோன்னா மெர்குரி தான் ஒரே ஒரு மெட்டல் தட் எக்ஸிஸ்ட் இன் லிக்விட் ஸ்டேட். மீதி இருக்க எல்லா மெட்டலுமே சாலிட் தான். ஸோ அந்த மெர்குரி கூட எந்த மெட்டலாவது மிக்ஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், அமால்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவாம்மா? ஸோ இதோட உனக்கு லெசன் முடியுது. இந்த லெசனில் வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத இந்த க்ளோசரியில் நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டாபர்னியர் லா ஆஃப் ட்ரையட்ஸ், அதாவது ஏன் வந்து எலமெண்ட்டை கிளாஸிஃபை பண்ணணும் அதுக்கான ரீசன் என்னன்றதை நம்ம இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தோம். அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1817 டாபர்னியர் வந்து லா ஆஃப் ட்ரையட்ஸ், அதாவது மூணாக வந்து எலமெண்ட்டை அரேஞ்ச் பண்ணியிருந்தார் அந்த அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி. ஸோ அப்போ அந்த மிடில் இருக்க எலமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் அண்டு தேர்ட் எலமெண்ட்டோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டு டாபர்னியர் வந்து சொன்னார். ஆனால் அவரால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா எலமெண்ட்டையும் அவர் சொன்ன மெத்தடில் எல்லா எலமெண்ட்டையும் அரேஞ்ச் பண்ண முடியல. ஸோ அது ஒரு ட்ராபேக்கு. தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். இவர் வந்து என்ன சொன்னார், ஆக்டேவ்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு 8th எலமெண்ட்டும் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை ரிசம்பிள் பண்ணும், சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவரோட லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் அப்படின்றது நம்ம மியூசிக்கில் வர அந்த 7 ஸ்வரங்கள் மாதிரி ரிப்பீட்டடாக வர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் இவரோட இதுலேயுமே ஒரு சில ட்ராபேக் நம்ம பார்த்தோம்.
எல்லா எலமெண்ட்டுமே இவர் சொன்ன மாதிரி மெத்தடில் அரேஞ்ச் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் ஹாலஜன் மெட்டல்ஸ் எல்லாமே இவர் சொன்ன மெத்தடில் ஒரே காலமில் வந்தது. ஸோ அது ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது மெண்டலீஃப் பீரியாடிக் லா, அதாவது மெண்டலீஃப் வந்து பீரியாடிசிட்டின்ற டேர்மை வந்து ஃபஸ்ட் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்க்கு அப்புறம் ஒரே மாதிரி வரும் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. தட் இஸ் கால்டு பீரியாடிசிட்டி. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து மாடர்ன் பீரியாடிக் லா. மாடர்ன் பீரியாடிக் லா அப்படின்னா என்ன? மெண்டலீஃப் வந்து அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி சொன்னார். மாடர்ன் பீரியாடிக் லாவில் நம்ம அட்டாமிக் நம்பரை யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருப்போம். அட்டாமிக் நம்பர் அப்படின்னா என்ன? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் ஆர் எலக்ட்ரான்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஓகே, இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் ஹாரிசான்டல் ரோவாக இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீரியட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே வெர்டிக்கல் காலம் வந்து நம்ம குரூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட் வந்து பிளாக் வைஸ் நம்ம பார்த்தோம். அதாவது என்னென்ன பிளாக்காக கிளாஸிஃபை பண்ணாங்க? எஸ் பிளாக், தென் பி பிளாக், டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக், 4 பிளாக்காக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். ஸோ எஸ் பிளாக்ல குரூப் 1 2 அல்கலி அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். பி பிளாக்ல 6 ஃபேமிலி இருக்குது. என்னென்ன அப்படின்னா போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, சால்கோஜன், ஹாலஜன், இனர்ட் கேஸஸ். அதாவது 13th குரூப்லேருந்து 18 குரூப் வரைக்கும் இருக்கிறது பி பிளாக் எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி சென்டர் பார்ட்டில் இருக்கிற பீரியாடிக் டேபிளில் சென்டர் பார்ட்டில் 3 to 12 வரைக்கும் இருக்கிறது டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஃப் பிளாக் அப்படின்னா என்னது? பீரியாடிக் டேபிள் பாட்டமில் அந்த 2 ரோஸ் இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோவை லேந்தனாய்டுன்னுவோம், செகண்ட் ரோவை ஆக்டினாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் லாஸ்ட்டாக வந்து மெட்டல்ஸ், அதாவது எலமெண்ட்டை வந்து மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்ட்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம். அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். தென் வாட் ஆர் அலாய்ஸ் அப்படின்னா நம்ம பார்த்தோம். ஸோ அலாய்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதனோட அட்வான்டேஜஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம். அதனோட அட்வான்டேஜஸில் இது ஏன் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற யூசஸையும் நம்ம பார்த்தோம். ஸோ இதோட உனக்கு லெசன் முடியுது. ஸ்டூடெண்ட்ஸ் லைன் பை லைனாக நீங்கள் படித்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். நல்லா படித்து நல்லா டெஸ்ட் எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.